அண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகப்படுத்திங்க. அண்ணா நான் கும்பகோணத்துலேருந்து வரேங்கண்ணா. சரிங்கண்ணா. போன மாதம் வந்து அண்ணாண்ட மாடு எடுத்து போனோம்ண்ணா. சரிங்கண்ணா. 3 மாடு எடுத்து போனோம். 20 லிட்டர் கிடக்குன்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா. 20க்கு மேலே கிடக்குதுண்ணா. ஒன்றும் நல்லா அப்படியா இருக்குண்ணா. சரி, மறுபடியும் இப்போ இந்த வாரம் வந்திருக்கீங்க? இந்த வாரம் இப்போ வந்திருக்கேண்ணா. போன முறை வந்து எத்தனை மாடல் எடுத்துன்னு போனீங்க? போன மாடு 3 மாடு எடுத்து போயிருக்கோம். 3 மாடு எடுத்துன்னு போயிருக்கீங்க. இது 2வது முறை இப்போ வந்திருக்கு. 2வது மாடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கேண்ணா. எவ்வளோ மாடு கட்டியிருக்காங்க பண்ணையிலங்க? மாடு ஒரு 40 மாடு கிட்ட மேலே இருக்குண்ணா. ஸோ இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாடு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. விலையுமே அனுசரிச்சு கொடுக்குறாங்க. ஃபிக்ஸ்டு விலைலாம் கிடையாது. ஃபிக்ஸ்டு இல்லை. சரிங்க. அவங்க எவ்வளோ கறக்குன்னு சொன்னாங்க? எவ்வளோ பால் கறந்துச்சு? போன விட வந்து ஒரு மாடு வந்து வேலைக்கு 20 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்கண்ணா. சரிங்கண்ணா. 20-21 பக்கம் அப்படியே கறக்குதுண்ணா. நல்லா அப்படியே சொன்னதை விட ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கூட தான் கறக்குது. சரிங்க. இப்போ எத்தனை பல் எடுத்துன்னு போனீங்க? கண்ணு மாடு எடுத்துன்னு போனீங்களா, சென மாடு எடுத்துன்னு போனீங்களா? போனோம் சென மாடு எடுத்து போனோம்ண்ணா. சரிங்கண்ணா. கண்ணு மாடு எடுத்து போனோம். கண்ணு மாடு எடுத்து போனீங்க, சென மாடு எடுத்து போனோம். ஓகே. எத்தனை பல்லு வரும்? 2 பல்ல ஒன்று எடுத்து போனோம்ண்ணா. 4 பல்ல ஒன்று எடுத்து போனோம். சேர்ந்த மாடு ஒன்று எடுத்து போனோம். சரி, சூப்பர். ஸோ கறவைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கறக்குதுண்ணா. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரா? நீங்கள் ஃபோன் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்கண்ணா. ஏதாவது அதனால தான் மறுபடியும் நான் வந்திருக்கோம் மாடு எடுக்க வந்திருக்கோம். எது பிரச்சனை வரல இல்லைங்க? நல்லா இருக்குண்ணா. சூப்பருங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. ஆனால் நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்ண்ணா. உங்கள் பேர், நம்ம எங்கே இருக்கோம், பண்ணையோட பேர் என்னன்னு சொல்லிட்டுங்களா? நம்ம பண்ணையோட பேர் VDK டைரி ஃபார்முங்கண்ணா. சரிங்கண்ணா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம்ண்ணா. பூலாம்பேட்டின்னு கிராமத்தில் இருக்குதுங்கண்ணா. ஸோ வாரம் எத்தனை மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்கண்ணா? நான் வாரன்றத விட 40 மாடு நம்மகிட்ட இப்போ இருக்குங்கண்ணா. 10 மாடு இன்னைக்கு போகும், 10 மாடு நாளைக்கு வரும். இந்த மாதிரி இதுங்கண்ணா. சரி, வர இருந்துகிட்டு இருக்கு. சரி, எத்தனை வருஷம் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணே? ஆனால் நம்மளுக்கு முன்னாடி இருந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் வந்திருக்கேங்கண்ணா. அடுத்ததான் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு மாடு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி அப்படியே சொல்கிறேங்க. அண்ணா இவங்க 2ஆம் நேத்துங்கண்ணா. சரிங்க. முளைப்பல்லுங்கண்ணா. 2ஆம் நேத்து முளைப்பல்லுங்கண்ணா. கண்ணு போட்டாங்களா? கண்ணு போட்டாங்கண்ணா. கெடேரி கண்ணுங்கண்ணா. போட்டு எத்தனை நாள் இருக்கும்ண்ணே? அண்ணா கண்ணு போட்டு ஒரு 3 நாள் ஆகுதுங்கண்ணா. 3 நாள் ஆகுது. ஆமாங்கண்ணா. 25 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடுங்கண்ணா. அது 25 லிட்டர் தாராளமாக கறக்கும்ண்ணா. கறக்கும். விற்பனைக்கு இருக்குங்களா இல்லை விற்பனை ஆச்சுங்களா? விற்பனை ஆயிடுச்சுங்கண்ணா. விற்பனை ஆயிடுச்சு. என்ன ஊர் போகிறாங்கண்ணே? அண்ணா கேரளா போகிறாங்கண்ணா. இவங்களோட சேர்த்து ஒரு 5 மாடு கொடுத்தாச்சுங்கண்ணா. 5 மாடு போகிறாங்க. ஸோ இங்கே நின்றுட்டு இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. இங்கே 4 இருக்காங்க. இன்னொன்று உள்ள கட்டியிருக்குண்ணா செவலா. சரிங்க. மொத்தம் இப்போ 5 மாடு அப்படியே போகிறாங்க. 5 மாடு அப்படி சொல்கிறீங்க. இப்போ நம்ம இவங்களை பார்த்துட்டோம். கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு சொன்னால்? 3 நாள் ஆகுதுங்க. கண்ணு போட்டு 3 நாள் ஆகுது. காலக்கண்ணு போட்டுருக்காங்க. காலக்கண்ணு போட்டுருக்காங்க. 25 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி உள்ள மாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல்லு வந்து கடமளப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்தா இவங்க நல்லா ஹைட் வெயிட்டாக நின்றுட்டு இருக்காங்க. நல்லா உயரமாக நின்றுட்டு இருக்காங்க. என்னவோ ஆனால் அவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. தலைச்சானுங்கண்ணா. 22 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. 22ங்க. ஆமாங்கண்ணா. நல்ல பெரிய ஹைட். என் ஹைட் இப்போ என்னை அந்த சைடு வந்து நின்று பார்த்தீங்கன்னா நான் தெரியவே மாட்டேன். அதான் சொல்கிறேன். நல்லா ஹைட்டாக இருக்காங்க. நல்லா ஹைட்டான மாடுங்கண்ணா. எத்தனை பல்லு சொன்னீங்க? அண்ணா 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு. தலைச்சானுங்க. தலையத்து. கண்ணு போட்டாங்களா சென மாடுங்களா? அண்ணா கண்ணு மாடுங்கண்ணா. கண்ணு மாடு. என்ன கண்ணு போட்டுருக்காங்க? அண்ணா காலங்கண்ணு போட்டுருக்காங்க. இவங்க போட்டு எத்தனை நாள் இருக்கும்? அண்ணா இவங்க கண்ணு போட்டு ஒரு 4 நாள் ஆகுதுங்க. 4 நாள் இருக்கும். சரிங்கண்ணா. அடுத்தா இருக்கிறவங்க? அண்ணா இவங்க 2ஆம் நேத்துங்கண்ணா. சரிங்க. முளைப்பல்லுங்கண்ணா. இவங்களுக்கு 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. ஆமாங்கண்ணா. நல்லா வெயிட்டான மாடுங்கண்ணா. கண்ணு காலங்கண்ணுங்கண்ணா. காலக்கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? அண்ணா இவங்க கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுது. 1 வாரம் ஆகுது. சரிங்க. அடுத்தா இருக்கிறவங்க? அண்ணா இவங்க சென மாடுங்கண்ணா. சரிங்க. இவங்க கண்ணு போடுறதுக்குன்னு எப்படி ஒரு 1 வாரம் ஆகுங்கண்ணா. சென மாடு கண்ணு போடுறதுன்னு 1 வாரம். 1 வாரம் ஆகுங்கண்ணா. ஃபுல்லாக மடி வைக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இவங்க சென மாடு, மற்றவங்க நம்ம பார்த்தவங்க எல்லாமே கண்ணு போட்டாங்க. எல்லா மாடுகளுக்குமே வந்து காம்பு வந்து சுத்தமாக தான் இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்குமே காம்பு சுத்தமாக தாங்கண்ணா இருக்கு. இது வந்து நேரில் வந்து நம்ம கிட்ட கறந்து கூட பார்த்துக்கலாம். நல்லா பாருங்க. அடைய மடி குடிச்ச மெல்லியாட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. நீங்க மட்டும் போயிட்டு பின்னாடி உட்காந்து கறக்குறீங்க. மடி எட்டி பின்னாடி உட்காரலாம், சைடில் உட்காரலாம், எங்கே வேணா உட்காந்து கறக்கலாம்ண்ணா. நல்லா தாராளமாக அது வார்டுக்கு நின்றுக்கும். சரிங்கண்ணா. நல்லா பெரிய சைஸ் மடியாட்டு இருக்கு. நல்லா பெரிய மடிங்கண்ணா. 25 லிட்டர் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுது. கேரளாவுக்கு இன்னைக்கு ஏற்றது. சரிங்கண்ணா. 3ஆம் நேத்துக்குண்ணா முளைப்பல்லுங்கண்ணா. சரிங்க. இந்த கொம்பை பார்த்தா மான் கொம்பும்பாங்கண்ணா. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. 25 கேரண்டியாக கறப்பாங்க. ஆமாங்கண்ணா. 3ஆம் நேத்து கண்ணு போட்டு. 3ஆம் நேத்துக்குண்ணா கண்ணு போட்டா சென மாடுங்கண்ணா. இப்போ கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஆனால் இன்னொரு 10 நாள் பிடிக்குங்கண்ணா. இன்னும் மடி வைக்கணுங்கண்ணா. ஓகே. சரிங்கண்ணா. அடுத்தா இவங்கண்ணா? அண்ணா இவங்க 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. தலைச்சானுங்கண்ணா. 25 லிட்டர் தலைச்சான்லேயே கறப்பாங்கண்ணா. இன்னும் மடி ஃபுல்லாக வைப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இன்னும் மடி இறக்குமாங்கண்ணா. இன்னும் மடி ஃபுல்லாக வச்சாங்கன்னா 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்தா இருக்கவங்க? அண்ணா இவங்க 6 பல்லு தாங்கண்ணா. இவங்களும் தலைச்சானுங்கண்ணா. இவங்களும் 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. இன்னும் மடியெல்லாம் பாருங்க ஃபுல்லாக வைக்கணும். இன்னும் மடியெல்லாம் ஃபுல்லாக வைக்கணுங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா இது முளைப்பல்லுங்கண்ணா. சரிங்க. சிவாஜி கச்சப்பும்பாங்க சில இடத்துல. இது முளைப்பல்லுங்கண்ணா. 2ஆம் நேத்துங்கண்ணா. இவங்களும் 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இன்னும் மடியெல்லாம் இவங்களாம் ஃபுல்லாக வைக்கணும். இது 2ஆம் நேத்துங்கண்ணா.
ரெண்டாம் நேற்று 6 பல்லுங்கண்ணா. ம் இன்னும் மடியெல்லாம் ஃபுல்லாக வைக்கணுங்கண்ணா. மடி கோச்சுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. சரிங்க. இவங்களுக்கு 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. ம் இந்த சிவாஜி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் பேட்ச்சு. ஆமாங்க. எத்தனை பல் சொன்னீங்க? ஆனால் முளைப்பல்லுங்கண்ணா. முளைப்பல் நல்ல குணமாக இருப்பாங்களாட்டு இல்லைங்களா? நல்ல குணமான மாடுங்கண்ணா. நல்ல குணத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்கண்ணா. நல்ல தங்கமான மாடு. மடி கோச்சமா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓகே ஓகே. நம்ம வாடு உட்காந்து கறக்கலாம். ஆனால் இவங்க செம்பூத்து அந்த கலரில் சொல்லாங்கண்ணா. செம்பூத் செவலான்னு சொல்லாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. 2ஆம் நேற்று. 6 பல்லு 2ஆம் நேற்று. 2ஆம் நேற்றுங்கண்ணா. ஓகே. நல்ல கொம்பு வந்து அளவான கொம்பாட்டு. அளவான கொம்புங்கண்ணா. நல்லா மோசமான மாடுங்கண்ணா. மடி கோச்சமா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம எந்த வாக்கில் வேணாலும் உட்காந்து கறக்கலாம். சரிங்கண்ணா. அடுத்தா இருக்கிறவங்கண்ணா. ஆனால் இவங்க தலைச்சானுங்கண்ணா. 4 பல்லு. சரிங்கண்ணா. இவங்களுக்கு மடி கோச்சமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. இன்னும் இவங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. இந்த மடி நல்லா வைப்பாங்க. மடி வச்சாங்கன்னா இவங்களும் ஒரு 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்களும் தலைச்சான் தானுங்கண்ணா. இவங்க 4 பல்லு. இவங்களும் ஒரு 20 லிட்டர் நல்லா கறப்பாங்கண்ணா. இன்னும் மடி வைக்கணும். இவங்களும் நல்லா மடி வைக்கணும்னா தலைச்சான் தான் பாருங்க. மடி கூச்சம்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்க. இல்லை நல்லா எங்கே வேணால் உட்காந்து கறக்கலாங்கண்ணா. இன்னும் இந்த காம்பெல்லாம் இன்னும் நல்லா மடி வைக்கும்போது இன்னும் நல்லா இறங்குண்ணா. இன்னும் ஒரு வாரம் ஆகணும். சரிங்கண்ணா. ஆனால் இவங்க 2ஆம் நேற்றுங்கண்ணா. சரிங்க. இவங்க முளைப்பல்லுங்கண்ணா. இவங்க கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் பிடிக்குங்கண்ணா. இந்த மடியெல்லாம் ஃபுல்லாக வைக்குங்கண்ணா. ஓகே. சரிங்கண்ணா. சரிங்க. எல்லாமே நம்ம இவங்க எல்லாமே வந்து கிராஸ் பீட் தான் இல்லைங்களா? ஆமாங்க. நல்லா பெருவட்டான கிராஸ் பீட் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. நல்ல பெரிய சைஸ் மாடு தான் இல்லைங்களா? இவங்க ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்தா இருக்கிறவங்கண்ணா. ஆனால் இவங்களும் 2ஆம் நேற்றுங்கண்ணா. முளைப்பல்லுங்கண்ணா. சரிங்க. கண்ணு போடுறதுக்கு எப்படின்னு ஒரு 15 நாள் பிடிக்குங்கண்ணா. இந்த மடியெல்லாம் ஃபுல்லாக வைக்கணுங்கண்ணா. இந்த மடி கோச்சமெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா கறக்கிறதுக்கு. நல்லா ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடு. நல்ல பெரிய சைஸ். நல்ல பெரிய சைஸ். பருமனான சைஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்காங்க. ஆமாங்கண்ணா. நல்லா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்தா இருக்கிறவங்கண்ணா. ஆனால் இவங்க தலைச்சானுங்கண்ணா. தலையத்துங்க. இவங்க இன்னும் தலையத்துங்கண்ணா. சரிங்க. இது 6 பல்லுங்கண்ணா. இவங்களுக்கு ஒரு 20 லிட்டர் கறப்பாங்கண்ணா. 20 லிட்டர் தாராளமாக கறப்பாங்கண்ணா. இன்னும் கண்ணு ஒரு 10-15 நாள் பிடிக்குங்கண்ணா. மடியெல்லாம் இன்னும் ஃபுல்லாக வைக்கணும். சரிங்க. இன்னும் பாருங்கண்ணா. இந்த பின்னாடி இருந்தால் கையை உள்ள விட்டுட்டு இருக்கேன். ஆமாம். அந்த மடி கூச்சம்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா ஒயிட் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. நல்லா சுழி சுத்தமான மாடு. சரிங்கண்ணா. ஸோ இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாட்டுக்கு மேலே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்க. இவங்க ஃபுல் பிளாக் இல்லைங்களா? அடுத்த இந்த ஃபுல் பிளாக் இருக்காங்க இவங்க பற்றி சொல்கிறீங்க. ஆனால் இவங்க ஆல் பிளாக்ண்ணா. சரிங்க. பிளாக் மெஜாரிட்டி ஃபுல்லாக இருக்கிற மாடுங்கண்ணா. நல்லா அருமையான மாடுங்கண்ணா. சரி. கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு 10-15 நாள் பிடிக்குங்கண்ணா. இன்னும் மடியெல்லாம் இன்னும் நல்லா வைக்கணுங்கண்ணா. மடியில் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஆமாங்கண்ணா. சரி. இன்னும் மடி நல்லா வைக்குங்கண்ணா. இவங்க முளைப்பல்லுங்கண்ணா. 2ஆம் நேற்று. சரிங்கண்ணா. ஆனால் மொட்டைங்கண்ணா. பாடி டைப்புங்கண்ணா. இவங்களும் நல்லா பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. 3ஆம் நேற்றுங்கண்ணா. ஓகே. இவங்க கண்ணு போடுறது நேரத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்க கண்ணு போடுறதுக்குன்னு 15 நாள் தாராளமாக பிடிக்குங்கண்ணா. மொட்டை இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. 15 நாள் தாராளமாக பிடிக்கும். இவங்கெல்லாம் மடி நல்லா ஃபுல்லாக வைப்பாங்கண்ணா. 23 லிட்டர் 24 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி. மடி நல்லா ஃபுல்லாக இறக்கணுங்கண்ணா. இவங்கண்ணே. ஆனால் இவங்க செவல் அந்த ஜெர்சி பிரீடு சேர்ந்ததுங்கண்ணா. இவங்களும் நல்ல மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க 2ஆம் நேற்றுங்கண்ணா. ஒரு 15 to 17 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. ஓ சூப்பர்ண்ணா. மடி விட்றாங்களது இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? ஆனால் இவங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குங்கண்ணா. மடி இன்னும் வைக்கணுங்கண்ணா. மடி சுருக்கம் பார்த்தீங்களா? சரிங்கண்ணா. சரி. மடி வைக்கணும். அவங்கண்ணே. இவங்க 3ஆம் நேற்றுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்களும் முளைப்பல்லு தானுங்கண்ணா. இவங்க ஒரு 20 லிட்டர் 22 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. இவங்க ஃபுல் பிளாக். இந்த மடியில் மட்டும் கொஞ்சம் வெள்ளை இருக்கும். இவங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் பிடிக்குங்கண்ணா. இன்னும் மடியெல்லாம் நல்லா வைக்கணும். இப்போ தான் மடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் இது 2 பல்லு தாங்கண்ணா. தாச்சா இந்த பாருங்க. எந்த மடி கோச்சுமா எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு உட்காந்து நம்ம பாட்டுக்கு கறக்கலாம். நல்ல 4 காம்பு இப்போ பைப்பில் வந்த மாதிரி வரும். நல்லா சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. அப்படி கொஞ்சம் நடக்க வச்சுக்கண்ணா. நல்லா நடக்குதுங்களா? சரிங்க. சரி. சரிங்கண்ணா. ஓகே. இப்போது 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. ஜம்முன்னு நல்லா மடி செட் இருக்கிற மாடு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் இவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 பல்லு தானுங்கண்ணா. தாச்சானுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க 25 லிட்டர் 20 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. சரிங்கண்ணா. இவங்கண்ணே. இவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கண்ணா. இவங்களுக்கு 4 பல்லுங்கண்ணா. இவங்களும் தலைச்சானுங்கண்ணா. ரெண்டுமே தலையத்து தான். ரெண்டுமே தலையத்துங்கண்ணா. இவங்க 2 பல்லு இவங்க 4 பல்லு. ஓகே. இவங்களும் 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்க. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஆனால் இவங்க கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. அவங்க இவங்க இன்னும் ஒரு 10 நாள் பிடிக்குங்கண்ணா. 10 நாள் பிடிக்கும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கறவைக்கு ஏதாவது காலணிக்குமே? அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்கண்ணா. நல்ல குணமான மாடுங்க. சரிங்கண்ணா. நல்ல குணமான மாடு. கறவைக்கு எதுவும் காலணிக்கு தேவையில்லை. அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே.
இப்போ அடுத்த இப்போ 2 மாடு கையில் பிடிச்சி நடந்து போயிட்டு இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணே. ஆனால் இதில் இவங்க வெயிட்டை இந்த மாடு வந்து நல்லா வெயிட் மாடுங்கண்ணா. சரிங்க. பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. மூணாணியத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. ரெண்டுமே முளைப்பல்லுங்கண்ணா. ரெண்டுமே முளைப்பல்லு. இவங்க 3ஆம் எத்து. ஆமாங்கண்ணா. 27 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. ஓகே. சொல்லியே கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட. ஓகே. அவங்கண்ணே அதான் இவங்க 2ஆணியத்துங்கண்ணா. சரிங்க. இவங்க 25 லிட்டர் கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. 25 லிட்டர் இவங்க கறப்பாங்க. ஆமாங்கண்ணா. இவங்க 2ஆம் எத்து. ரெண்டுமே முளைப்பல்லு தான். ரெண்டுமே முளைப்பல்லு தானுங்க. ரெண்டுமே கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஆனால் இவங்க இன்னொரு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. இந்த பெரிய சைஸ் மாடு 1 வாரம் ஆகும். ஆமாங்கண்ணா. அண்ணாண்டு இருக்கிற மாடுங்க அவங்க இன்னொரு 10-15 நாள் பிடிப்பாங்கண்ணா. 10-15 நாள் பிடிப்பாங்க. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. அவங்க 2ஆம் எத்து அண்ணாண்டு இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 மாடு வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பற்றி சொல்லுங்க. ஆனால் அவங்க 2 பேருமே 2 பல்லுங்கண்ணா. சரிங்க. தலைச்சானுங்கண்ணா. ரெண்டுமே 2 பல்லு தலை ஈத்து இல்லைங்களா? ஆமாண்ணா. தலையீத்துங்கண்ணா. கண்ணு போட்டாங்களா சின்ன மாடுங்களா? ஆனால் 2மே கண்ணு போட்டாங்கண்ணா. நேத்தான் கண்ணு போட்டாங்க. இன்னும் சீம்பால் கூட மாறல. ஓஹோ சூப்பர் சூப்பர். நேத்தான் கண்ணு போட்டாங்க. 2 பேருமே நேத்தான் கண்ணு போட்டாங்க. 2 பேருமே நேத்தாங்கண்ணா கண்ணு போட்டாங்க. ஓகே. எவ்வளோ கரை வரும் ஆனால் தலையத்தில் ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஆனால் 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. தலையத்துலங்களா? தலையத்துலேயே 20 லிட்டர் கறப்பாங்கண்ணா. ஆஹா. 2 பல்லு கிடையாது. ரெண்டுமே 2 பல்லு கிடையாதுங்கண்ணா. ஆஹா. சுடியெல்லாம் சுத்தங்களா எப்படிங்கண்ணா? ஆனால் சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. ம். நல்லா பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடு. ஆஹா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. 4 கம்மே சரியான இடைவெளியில் இருக்காங்க. 4 கம்மே நல்ல இடைவெளியில் இருக்காங்கண்ணா. இந்த இதெல்லாம் சொரவைங்கண்ணா. நீரும்பாங்க. சரிங்கண்ணா. அந்த நீரெல்லாம் 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. வந்து 2 மாடு கையில் பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பற்றி சொல்லுங்க. ஆனால் இவங்க முளைப்பல்லுங்கண்ணா. முதல்ல இருக்கிற இந்த சிவாஜி கச்சப். ஆமாம் முளைப்பல் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. முளைப்பல்லுங்கண்ணா. 2ஆணியத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. நல்லா வெயிட்டான மாடு. ஆஹா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க ஒரு 20 லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்கண்ணா. சின மாடு இல்லைங்கண்ணா? ஆமாங்கண்ணா. சில மாடுங்கண்ணா. இந்த கண்ணு ஊருக்கு ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. சரிங்கண்ணா. அந்தாண்டு இருக்கிறவங்கண்ணா? இவங்க செம்பூத் காரின்னு சொல்லாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க கண்ணு ஊறதுக்கு இன்னொரு 10 நாள் பிடிக்குங்கண்ணா. 5 நாள் பிடிக்கும். சரிங்கண்ணா. இவங்க 20 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. 6 பல்லு தானுங்கண்ணா. 6 பல்லு 2ஆணியத்துங்க. கையில் வந்து 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பற்றி சொல்லுங்க. ஆனால் அவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்க. 2மே முளைப்பல்லு தானுங்கண்ணா. சரிங்க. 2மே 2ஆணியத்துங்கண்ணா. ஆஹா. இவங்க கண்ணு ஊறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஆஹா. இவங்க கண்ணு ஊறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகுங்கண்ணா. 2மே சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணா? ஆனால் கறவை இவங்க 22 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறப்பாங்கண்ணா. ஆஹா. ஒயிட் மெஜாரிட்டி. ஆமாங்கண்ணா. ஆஹா. சரிங்க. சரிங்க. 2மே முக லட்சணமாக எப்படி இருக்காங்கண்ணா? நல்லா கிளிக்கொம்பு பாருங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகிறாங்க. ஸோ இவங்களாம் வந்து வண்டி இவங்களே எட்டுன்னு வந்துட்டாங்களா, இல்லை வண்டி மாடு வாங்குறவங்களே எட்டுன்னு வரணுமா, இல்லை நீங்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லைண்ணா. இந்த 5 மாடு வாங்கினவங்க அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரிங்க. நம்மகிட்ட வந்து மாடு வாங்கினா உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி தர சொன்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. இல்லை வண்டி நீங்களே எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. சரிங்கண்ணா. நம்மகிட்ட வண்டி அரேஞ்ச் பண்ணால் நம்ம ஆளுங்க அங்கேயே வந்து இறக்கியே விட்டுருவாங்க. ஓகே சூப்பருங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே ரொம்ப நன்றி. வணக்கம்.